Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஹெல்தியான முருங்கீரை சூப் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients பார்த்துடலாம் வாங்க. 1 கப் போல முருங்கீரை எடுத்து இது வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வெச்சுக்கோங்க. கட் பண்ணி வெச்ச வெங்காயம், 5 பல் போல பூண்டு, கட் பண்ணி வெச்ச தக்காளி, கட் பண்ணி வெச்ச பச்சை மிளகாய். இது வந்துட்டு ட்ரை ஃப்ரை பண்ணி வெச்ச கொள்ளு, மிளகு, சீரகம், வெண்ணெய், உப்பு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணி வச்ச கொள்ளு இதில் ஆட் பண்ணிடலாம். கொள்ளு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முருங்கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு, இப்போது கட் பண்ணி வச்ச தக்காளி, 2 போல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 போல் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், கொஞ்சமாக உப்பு. இப்போ முருங்கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், குக்கர் வந்துட்டு ஆறிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு நல்ல ஃப்ளேவரிங்காக இது தாளிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம இருக்கிற வெண்ணெயில் பாதி வெண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு பச்சை மிளகா, இப்போ கொரகொரப்பாக அரிசி எடுத்த முருங்கீரை, இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம்ல, அந்த தண்ணியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடும்போது அஸ் யூஷுவல் சொல்கிறது தான், தண்ணியை வந்துட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.